கர்நாடக மாநிலத்தில் 2 லோக்சபா தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடந்தது. கர்நாடக மாநிலம் பெங்களூர் ரூரல் மற்றும் மாண்டியா ஆகிய 2 லோக்சபா தொகுதிகளில் இடைத்தேர்தல் புதனன்று நடந்தது. காலை 8 மணிக்கே ஓட்டுப்பதிவு துவங்கிய போதும் மாண்டியா பகுதியில் பல இடங்களில் ஓட்டு எந்திரங்களில் குளறுபடி ஏற்பட்டதால் மந்தகதியில் வாக்குகள் பதிவாயின. 2 தொகுதிகளிலும் ஓட்டுப்பதிவு அமைதியான முறையில் நடந்ததாக தேர்தல் கமிஷன் தெரிவித்தது. பெங்களூர் எம்பியாக பதவி வகித்த கர்நாடக முன்னாள் முதல்வர் HD குமாரசுவாமி, மாண்டியா எம்பியாக இருந்த செல்வராயசுவாமி ஆகியோர் கடந்த மே மாதம் நடந்த சட்டசபை தேர்தலில் மதச்சார்பற்ற ஜனதா தளம் சார்பில் போட்டியிட்டு MLA-வாக வெற்றி பெற்றனர். அவர்கள் இருவரும் MP பதவிகளை ராஜினாமா செய்ததால் இடைத்தேர்தல் நடத்தப்படுகிறது. பெங்களூர் ரூரல் தொகுதியில் மதச்சார்பற்ற ஜனதா தளம் சார்பில் குமாரசாமி மனைவி அனிதாவும், காங்கிரஸ் சார்பில் TK சுரேஷும் களத்தில் உள்ளனர். மாண்டியா தொகுதியில் மதச்சார்பற்ற ஜனதா தளம் சார்பில் புட்டராஜாவும், காங்கிரஸ் சார்பில் நடிகை ரம்யாவும் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளனர். ஆகஸ்ட் 24ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடக்கிறது. அடுத்த ஆண்டு துவக்கத்தில் லோக்சபா தேர்தல் நடக்க உள்ளதால் புதிதாக தேர்வாக போகும் MP-க்களின் பதவிக்காலம் சில மாதங்கள் மட்டுமே நீடிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.